காலையில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க பிளட் சுகர் ரிப்போர்ட்ஸோட வந்தாங்க. பிளட் சுகர்ஸு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சரி பேஷண்ட் கிட்ட சரி கடைசியாக என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் பால் மட்டும்தான் சார் கடைசியாக குடித்தேன்னு சொன்னார். சுகர் எதுவும் போடல தானேன்னு கேட்டேன். அவர் இல்லை சார் நான் சுகர்லாம் எதுவும் போடலை அப்படின்னாரு. அப்புறம் எப்படி சுகர் அதிகமாகவே இருக்கே அப்படின்னு கேட்டேன். சார் நான் ஒயிட் சுகர்லாம் போடல, ப்ரௌன் சுகர் தான் போட்டேன் அப்படின்னாரு. ஒயிட் சுகருக்கும் ப்ரௌன் சுகருக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே சுகர் தான். ஸோ ப்ரௌன் சுகருக்கும் ஒயிட் சுகருக்கும் நம்ம ஒரு கம்பேரிசன் வச்சோம்னா, இப்போ ரெண்டுமே ஒரு டீஸ்பூன் அதாவது 5 கிராம்ஸ் எடுத்தீங்கன்னா ரெண்டுமே 4 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் தான் கொடுக்குது. அண்ட் அகைன் கேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அரௌண்ட் 14 to 16 கேலரிஸ் தான் கொடுக்குது. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான திங் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகரோட ஸ்வீட்னஸ் அதிகம். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்தாவே உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கொடுத்துரும். ப்ரௌன் சுகர் ஸ்வீட்னஸ் கம்மி, அதனால நீங்கள் 2-3 ஸ்பூன் சேர்த்து தான் போடுவீங்க. ஸோ இதனால உங்கள் சுகரும் அதிகமாகும், கேலரிஸும் அதிகமாகும். அண்ட் அகைன் பேஷண்ட் சொல்றது வந்து சார் ப்ரௌன் சுகர்ல நிறைய நல்லது இருக்கு, அயன், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா இருக்குதான், ஆனா அது ரொம்ப நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான். அது ரொம்ப பெரிய வேரியேஷன்ஸ்லாம் கொடுக்காது. ஸோ நாம என்ன சொல்றோம்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ ரெண்டும் அவாய்ட் பண்றது நல்லது.